இதில் வரைஞ்ச கற்பூரவள்ளி வச்சு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். புளிக்குழம்புன்னு வாங்க, காரக்குழம்பு வாங்க, எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு மிளகு, அரை ஸ்பூனு வெந்தயம், 1/4 ஸ்பூனு, 2 பழுத்த தக்காளி, பூண்டு ஒரு 10-15 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயங்க. இது மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம். வெறும் வானவில்லை லேசாக வறுத்துக்கலாம். மிளகாவை 2 பரட்டு பரட்டிக்கலாம். மிளகு ஜீரகத்தை 2 பரட்டு பரட்டிக்கலாம். 2 நிமிஷம் எல்லாத்தையும் மிக்சியில் ஆற வச்சு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு போடுறோம், அதையும் ஒரு 5 நிமிஷம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். சேர்த்து பருப்பையும் போட்டு எல்லாத்தையும் மைய அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாமல். 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டுங்க, 10லேருந்து 15 போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓமம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறோம். சின்ன வெங்காயம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றும். இதில் ஏகப்பட்டது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கற்பூரவள்ளியை போடுறாங்க எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை. அதையே சூடில் நல்லா வதக்கிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா படப்படப்பு, மன அழுத்தம், இரும்பல், சளி அந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நல்லா வதங்கிருச்சு. பழுத்த தக்காளி ஒரு 2 போட்டுக்கிறோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் சூடில். இது பார்த்தீங்கன்னா புளியும் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் நம்ம இந்த குழம்பு செய்கிறோம். இது நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச பொடியை போடுறோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். சுடு சாதத்துக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். சூப்பரான கற்பூரவள்ளி குழம்பு ரெடிங்க. இந்த கற்பூரவள்ளியில் நமக்கு நிறைய நன்மை இருக்குங்க. சளி, இரும்பல் அந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வு. அஜீரண கோளாறு நீங்குங்க. அது தவிர நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப சிறந்ததுங்க. மன அழுத்தம், படபடப்பு சரி செய்யுங்க. சிறுநீர் சரி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் வறட்டு, இருமல், சளி இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஆஸ்மா, மூச்சு வாங்குறது அந்த மாதிரிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நுரையீரல் புற்றுநோய், எங்கள் மார்பக புற்றுநோய்க்கெல்லாம் தடுக்குங்க. நுரையீரலில் கழிவுகளை வெளியேற்றும். நீரழிவு நோய்க்கு தடுக்குது இந்த கற்பூரவள்ளிங்க. கற்பூர இலையை நம்ம சாப்பிட்டோன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. பிபி இருக்கிறவங்க இது துவையிலோ சட்னியாக சாப்பிட்டோன்னா உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். எல்லாருக்கும் இப்போ பிபி சுகர் தான் ரொம்ப இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க. பல்வலி, பல் சொத்தை அந்த மாதிரி பல்லில் ரத்த கசிவு, வீக்கம் அந்த மாதிரி பல்லுக்கு சம்பந்தமானது இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி கற்பூரவள்ளியை எடுத்து ஒரு டம்ளரில் தண்ணியை கொதிக்க வச்சு வெதுவெதுப்பாக வாயை கொப்பளிச்சோன்னா சரியாயிரும். அதே போல் வாய் துர்நாற்றத்துக்கு கற்பூர இலையை தண்ணீரில் கொதிக்க வச்சு குடித்தோன்னா, தொடர்ந்து சாப்பிட்டோன்னா அதுவும் சரியாயிருங்க. மலேரியா நோய் இருக்கிறவங்க வந்துச்சுன்னா மழை காலத்தில் இந்த மாதிரி கற்பூர இலையை சாப்பிட்டோன்னா அதுவும் சரியாயிரும். ஸோ எல்லாரும் இதை கட்டிங்கில் ஈஸியாக ஒரு சின்ன இதில் டப்பாவில் வச்சிங்கனாவே அழகாக வளர்த்து நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கட்டிங்கில் அழகாக வளர்ந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். சாதாரண ஒரு கற்பூரவள்ளியில் இவ்வளோ நன்மை இருக்குங்க.